இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் தலா அஜித் குமார் நடிப்பில் விஸ்வாசம் மற்றும் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். நீங்கள் தான் கேட்கணும். உங்கள் கேள்வி நீங்கள் தான் கேட்கணும். வடநாட்டில் ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் கொலை மற்றும் கொள்ளை நடந்த சொல்லுவான்னு ஒரு ஆவணப்படம் வெளியிட்டாங்க. அதில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்புகளாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எடப்பாடி முதல்வர் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க மீது வழக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு பல்வேறு சொல்லிட்டு இருக்குது. இந்த நிலையில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார்கள். அது ஓராண்டுகளுக்கு பிறகு, அதாவது பதவியேற்று முதலமைச்சராக இருக்கின்ற எடப்பாடி அவர்கள் ஓராண்டுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பிறகு திடீரென்று ஒரு வெளிநாடா மூலமாக அங்கு சில ஆவணங்களை எடுப்பதற்காக சென்றோம் என்று பதிவுகளை செய்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களும் அதை மறுத்திருக்கிறார்கள். அது வேண்டுமென்றே இது என் மீது சுமத்தப்படுகின்ற பழி என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கும் வரை அவரை குற்றவாளி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக நிரூபணம் செய்வதற்கு அவகாசம் இருக்கிறது. அதை முதலமைச்சர் அவர்களே ஒரு விசாரணை கமிஷன் வைத்து அதை நிரூபணம் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து. நாடாளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன? அதாவது உயர்மட்ட குழு கூடி இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவெடுக்க இருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே எங்கள் கொள்கை முடிவு ஒன்று எடுத்திருக்கின்றோம். இந்த கொள்கை முடிவுப்படி நாங்கள் மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கின்றோம். அதுதான் உயர்மட்ட குழு கூடி நாங்கள் கூட்டணி இருக்க வேண்டுமா, தனித்து போட்டியிட வேண்டுமா, தனித்து போட்டால் அதற்கு என்ன விகிதாச்சார அடிப்படையில் எங்கள் வாக்கு வங்கி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் அனைவரிடம் இருக்கிறது. அதை நோக்கி பயணிக்க போகிறோமா இல்லையா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு உயர்மட்ட குழு கூட்டம் இந்த மாத இறுதியில் நடக்க இருக்கிறது. நான் சட்டமன்றத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றேன். நான் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் மேலவை உறுப்பினராக இருந்த காரணத்தினால் 2021 தேர்தல் நடக்க வேண்டிய சூழலில் அப்பொழுது நடந்தாலும் சரி, அது எப்பொழுது நடந்தாலும் சரி, அந்த தேர்தலை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுடன் இருக்கிறது. சில பத்திரிகைகள் நான் பாராளுமன்ற தேர்தல் நிற்கப் போவதாகவும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அந்த உயர்மட்ட குழுவிலே நாம் பாராளுமன்ற தேர்தல் நிற்கும்போது தலைவர் உள்ளிட்டு அனைவரும் நிற்க வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கட்சியோட செயல்பாடு அதிமுக ஆதரவான செயல்பாடு நோக்கி போகிற மாதிரி நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு எடுத்து சொல்லியிருக்கோம். ஏற்கனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் மாண்புக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் இருக்கும்போது அவர்களுடன் பயணித்து, அதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவர்களுடன் நாங்கள் பயணித்த ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி. ஆக மறைந்த பிறகு கூட நாங்கள் அரசாங்கம் எடுக்கின்ற நல்ல முடிவுக்கு வரவேற்றும் தவறாக இருக்கின்ற சூழலில் அதை சுட்டி காட்டுகின்ற ஒரு சூழலில் தான் எங்கள் இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நாங்கள் எங்கள் கொள்கைகள் என்ன, மதுரையில் தொடங்கி எங்கள் கொள்கை 11 ஆண்டுகள் கடந்த 12ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். எங்களுக்கு என்ற ஒரு கொள்கை என்ன கொள்கை என்பதை விவரமாக எடுத்துச் சொல்வதற்கு எங்களுக்கு அவகாசம் கிடைக்காமல் நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பயணித்தது காரணத்தினால் அந்த கொள்கைகளை விளக்குகின்ற கூட்டம் மார்ச் மாதம் துவங்க இருக்கிறது. மார்ச் மாதம் தொட்டு நாங்கள் அனைவரும், என்னை உள்பட அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அவரவர்கள் தொகுதிகளிலே நம் கொள்கை விளக்க கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றேன். என்னுடைய பிரச்சாரம் மார்ச் மாதம் 15க்கு மேல் என்னுடைய பிரச்சாரம் துவங்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றே நான் நெல்லையில் அவரை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது இது உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதோ இல்லையோ, உள்ளாட்சி மன்றத்தில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர் இருக்கிறார்களோ இல்லையோ, இந்த ஒரு நிலைப்பாடை அவர் எடுத்திருந்தார்கள் என்றால், ஏற்கனவே இது போன்ற கிராம சபைகளை நடத்திருந்தார்கள் என்று சொன்னால் இது புதிதாக தெரியாது. திடீரென்று செய்வது ஓட்டு வங்கியை நோக்கி வருகின்ற தேர்தலை நோக்கி அவர் செய்கின்ற செயலாகவே இதை நான் பார்க்கின்றேன். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது செய்யலை அப்படின்னு சொல்லி சிஎம் கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்லை, அதுதானே உண்மை. அதாவது ஏற்கனவே ஒரு கொள்கை முடிவெடுத்து நாங்கள் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களை சந்தித்து மக்கள் குறைகளை கேட்போம் என்று சொல்லி ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து இது போன்ற செயல்பாடு ஈடுபட்டிருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்ற பதில் தான் வரும். அந்த விதத்தில் பார்க்கும்போது இது ஓட்டு வங்கியை நோக்கி செய்கின்ற செயலாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். உங்களுடைய நண்பர்கள் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு கட்சி ஆரம்பி அவங்களோட இணைந்து செயல்படுறாங்க. எந்த நண்பர்கள்? கமல், ரஜினி. அதாவது என்னுடைய கொலீக்ஸ், நண்பர்கள் என்று ஒரு சிலர் தான் என் வாழ்க்கையில் இருக்கிறார்கள். என்னுடன் பயணித்தவர்கள், தொழில் ரீதியான அவர்களோடு இணைந்து செயல்பட்ட திட்டம் அந்த மாதிரி திட்டம் கிடையாது. நான் அரசியல் 22 வருஷம் இருக்கணும். அவங்க 6 மாதம் வந்திருக்கலாம், ஒன்றும் வரல, ஒருத்தர் வந்திருக்கார். ஸோ என்னுடைய அரசியல் அனுபவம் 22 ஆண்டுகள். 1996ஆம் ஆண்டு துவங்கி
அன்றிருந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் எதிர்த்து பிரச்சாரம் செய்து அதன் பிறகு திராவிட முன்னேற்றங்கள் இணைந்து அங்கே மேலே ஒரு உறுப்பினராக இருந்து அதன் பிறகு அந்த கட்சியில் விலகி ஓராண்டு காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் பயணித்து அதன் பிறகு சமத்துவ மக்கள் கட்சியை துவங்கி மக்களை சந்தித்து ஒவ்வொரு தேர்தலும் மக்களிடம் என்னுடைய கருத்துக்களையும் நான் சார்ந்த அதாவது அன்று முதல் இறுதி வரை மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர்கள் இருக்கும் வரை அந்த இயக்கத்துடன் நாங்கள் சேர்ந்து பயணித்திருக்கின்றோம். ஒரு உறுதியான முடிவை எடுத்து பயணித்திருக்கிறோம். தற்போது எங்கள் நிலைப்பாடு சமத்துவ மக்கள் கட்சியின் கொள்கைகள் என்ன மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டிய சூழல் இருப்பதால் எங்கள் கொள்கைகள் தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறதன் அடிப்படையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தொழில் ரீதியாக உங்களுடைய பயணித்தவர்கள் நண்பர்கள் கிடையாது? கண்டிப்பாக நண்பர்கள் கிடையாது, தொழில் ரீதியாக பயணித்தவர்கள் தான் எல்லாரும். சார், பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. எனக்கு நல்ல நண்பர் ஒருவர் இருக்கிறார், அமெரிக்காவில் வந்து அவருக்கு மருத்துவ இதுக்காக போயிருக்கார். அவருடைய உடல்நலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களை உண்மை உடல்நலம் தேறி நல்லபடியாக வந்து மீண்டும் அவருடைய அரசியல் பணியை தொடர வேண்டும் அவர்கள் வாழ்த்துகிறேன். அவருடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு? அதான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அவருடைய 40 ஆண்டு கலைப்பயணத்தின் இந்த மேடையிலே சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு நிலைமை வந்தால் அவருடன் கூட்டணி வைப்பதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்று சொல்லியிருக்கேன்.